வணக்கங்க. நம்ம செங்கல்பட்டுல இருந்து கஸ்டமர் வந்திருக்காருங்க. இப்போ மூலிகை செடிகள் இருக்குங்க. நான் அந்த செடிகள் சொல்றேன். ஆனா மூலிகை செடிகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பயன்படுதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். பயன்படுத்துற முறைய நீங்க மூலிகை மருத்துவர் அணுகி தான் சாப்பிடணும். செடி மட்டும் தான் நாங்க விற்பனை பண்றோம். மெடிக்கல் மாதிரி செடி மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம். நீங்க அந்த பயன்படுத்துற முறையை பார்த்தீங்கன்னாக்கா உங்க மூலிகை வைத்தியரை அணுகி தான் பயன்படுத்திக்கணும். வாங்க பார்க்கலாம். உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? நான் அதான் சொல்ல இதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா அந்த பயன்படுத்துற முறை நீங்க மூலிகை வைத்தியரை அணுகி தான் பயன்படுத்திக்கணும். வாங்க. வாங்க ஐயா. இதுதான் வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டி போட்டா குட்டி போடும் அந்த குடும்பத்துல இது ஒரு வகை. அது எதுக்கு கட்டி போட்டா குட்டி போடும் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்த்தீங்களா, இது வந்து கள்ளி வகையை சேர்ந்தது. அதாவது வறட்சி நில தாவரம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இலையை கிள்ளி காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். இதை ஒரு இலையை மென்று சாப்பிட்டுட்டு உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாச்சும் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நீங்கள் அடுத்த உணவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த ரத்தத்தில் கலந்து அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ இந்த இலையை கட்டி போட்டால் குட்டி போடணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த ஒரு இலையை கிள்ளி நீங்கள் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா இந்த இலையிலேயே வந்து செடிகள் உற்பத்தி ஆகும். ஆமாங்க. நீங்கள் இந்த ஒரு செடி வாங்கினீங்கன்னா போதும், நீங்கள் நிறைய செடி உற்பத்தி பண்ணிக்கலாம். கட்டி போட்டால் குட்டி போடும்னு இதை சொல்லுவாங்க. ஆனால் இது மட்டும் கட்டி போட்டால் குட்டி போடும் இல்லை, இதில் நிறைய வகை இருக்குது. அதில் இது பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லை கரைச்சி வெளியேற்றிடுது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மாசத்துல ஒரு 10 நாள் கணக்கு வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 நாள் எடுத்தீங்கன்னா போதும். திரும்ப அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த மாசத்துல 5 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காலையில வெறும் வயிற்றுல எந்த மூலிகை நீங்க எடுத்துக்கிட்டாலும் வெறும் எம்டி ஸ்டமக், அப்படி தமிழ்ல சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். அதாச்சும் வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கணும். இந்த ஒரு இலையை சாப்பிடுங்க. காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னாக்கா புளிப்புத்தன்மை இருக்கும். 9 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா தோற்புத்தன்மை இருக்கும். இந்த இலையை சாப்பிட்டுட்டு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ அவ்வளோ தண்ணி குடிச்சிங்கனாக்கா அது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமாங்க. இது ரணக்கல்லி. வேற ஏதாவது செடி இருக்குங்களா? அது சொல்கிறேங்க. இப்போ இந்த கிட்னி கல் கரைக்கிறதுக்கு ரணக்கல்லிங்கிற செடி பார்த்தீங்க இல்லையா? அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பூனை மீசை. ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சீசன் இல்லை அந்த பூ வர்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், தும்பை பூ மாதிரி வந்து அதில் நீட்டமாக மீசை இருக்கிறதுனால இதுக்கு பூனை மீசை அப்படின்னு பேர். இதில் இந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு இணுக்கை கிள்ளிக்கணும். இந்த அளவுக்கு கிள்ளிக்கிறீங்க. இதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு பாதி கொதிக்கும் போது இந்த ஒரு 4-5 இலையை மட்டும் அதில் போட்டுக்கிறீங்க. அதில் போட்டுட்டு அது அடுத்து கொதிநிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலர், கருப்பு கலரில் மாறிடும். பிளாக் டீ மாதிரி டிகாஷன் கலரில் தானாகவே இந்த இலையோட மூலிகை தன்மை வந்து கருப்பு கலரில் மாறிடும். அது நீங்கள் அதை இறக்குற டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு மிளகு சும்மா நசுக்கி போடணும். மிளகு தூள் போடக்கூடாது. முழுசாக இருக்கிற மிளகை உடைச்சி அதில் போட்டுட்டு கொதி வந்தோடனே இறக்கி ஃபில்டர் பண்ணி க்ரீன் டீ மாதிரி குடிச்சிக்கலாம். க்ரீன் டீயோட டேஸ்ட்டு தான் இருக்கும். அப்படி உங்களால் அதையே குடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் சும்மா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதனோட தன்மை பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லை கரைச்சிரும், கிட்னியை சுத்தப்படுத்திடும். யூரின் இன்ஃபெக்ஷன், அதாச்சும் சிறுநீரக தொல்லை, அதாச்சும் என்ன சொல்லுவாங்கன்னா சிறுநீரக கோளாறு, இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்கலாம் கூட இதை எடுத்துக்கிட்டாங்க. இதை எடுத்து ரெகுலராக எடுக்கும்போது அந்த டயாலிசிஸே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அளவுக்கும் வந்து. ஆமாங்க. இதுதான் இப்போ நாம் சொன்ன ரணக்கல்லி, இந்த பூனை மீசை. இது வந்து கிட்னிக்கு ஆமாங்க. இது நல்லா இருக்கு. இந்த கசப்புத்தன்மை தான் இருக்குங்களா? இல்லை, கசப்புத்தன்மை இருக்கும், தோற்பு அதிகமாக இருக்கும். இதில் வெறும் வயிற்றுல தான் இதையும் சாப்பிடணும். ஆமாங்க. நீங்கள் எந்த மூலிகை சாப்பிட்டாலும் வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். இதை நீங்கள் கஷாயம், அதாச்சும் க்ரீன் டீ மாதிரி போட்டு குடித்தாலும் திரும்ப உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் எந்த மூலிகை நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லி மூலிகை வைத்தியர் சொல்கிறாரோ அந்த மூலிகையை நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். சார், இப்போது கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட மூலிகை 2 சொன்னீங்க. ஆமாங்க. ஒன்று ரணக்கல்லி, இன்னொன்று பூனை மீசை சொன்னீங்க. ஆமாம். அடுத்தது சுகர் சம்மந்தப்பட்ட ஏதாவது? சுகருக்கு நிறைய செடி இருக்கு. நிறைய இருக்குங்க. ஆமாங்க. சுகருக்கு நான் காட்டுற பாருங்க, உங்க முன்னாடியே இருக்கு. இதுவா? இங்க பாருங்க. அப்படிங்களா? இது வந்து இன்சுலின் சொல்லுவாங்க. ஓ,
இந்த இன்ஜெக்ஷன் இன்சுலின் சொல்லுவாங்க, ஆமாங்க அது மாதிரி அதேதாங்க. செடிக்கு பேர் உண்டுங்களா? ஆமாங்க. என்னன்னாக்கா இதுவும் காலையில வெறும் வயித்துல ஒரு இலையை சாப்பிடணும். எந்த இலையா இருந்தாலும் காலையில வெறும் வெறும் வயித்துல வயிற்றுல தான் தாங்க சாப்பிடணும். சாப்பிடணும். இதில் புளிப்புத்தன்மை இருக்கும். ம். நீங்கள் இதை வந்து ஒரு செடி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை துண்டு துண்டாக கட் பண்ணி நடவு பண்ணிங்கனாலும் இது செடி உற்பத்தி ஆகிடும். இதையும் அதே மாதிரி தான். நீங்கள் மாசத்துல ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டா போதும். நிறைய எடுத்துக்க வேணாம். இல்ல ரெகுலர் சுகர் கிட்டத்தட்ட 400 450 இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிடலாமா? அவங்களுக்கு குறையுமா? தாராளமாக சாப்பிட்லாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆ. செடிகள் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் மருத்துவர் அணுகி அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பயன்படுத்திங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஒரு இலையை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் இது தாங்க சிறு குறிஞ்சான். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது. இது நிறைய வனப்பகுதிகளில் கிடைக்கும். இதை தனியார் நம்ம நர்சரிகள்லையும் நிறைய உற்பத்தி பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த விதைகள் சேதறி முளைச்சிச்சின்னா நாத்தா கிடைக்கும். அந்த மாதிரி இதில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதனோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரே ஒரு இலை கசப்புத்தன்மை இருக்கும். இந்த ஒரு இலையை நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 கிலோ சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா கூட வெறும் மண் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா? ஆமாங்க. அப்போது இது எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சர்க்கரையோட, அதாச்சும் உடம்புல இருக்கிற சர்க்கரையோட வேலையை ஸ்டாப் பண்ணுது பாருங்க. இந்த ஒரே ஒரு இலை. ஆனால் இதில் கசப்புத்தன்மை இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு மென்று முழுங்கிட்டு நீங்கள் ஒரு கை சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை கூட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரையோட இனிப்பு துளி கூட நாக்குக்கு தெரியாது. அப்போ உடம்புல இருக்கிற சர்க்கரையை எவ்வளவு சீக்கிரத்துல இது கட்டுப்படுத்துன்னு பார்த்தீங்க. இவ்வளவு இருக்குது. ஆமா. ஆனா மக்கள்லாம் மெடிசனை தேடி வர்றாங்க. மெடிசன்னா இன்னைக்கு வந்து காலங்கள் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இதையே வச்சு சாப்பிட்டு போலாம் போல இருக்கு. இல்லைங்க, இது எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்க. இது இப்போ தேடின உடனே கிடைக்கிற செடிகளா இருந்தா பரவாயில்ல. மூலிகை செடிகளை பொறுத்த வரைக்கும் அரிய வகை. இப்போ எல்லாமே சொல்ற வழக்கத்துக்கு வார்த்தை வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அரிய வகை மூலிகைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று, நீங்கள் மருத்துவ மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றதும் இந்த மாதிரி மூலிகைகள் தான். மாத்திரை ஒன்றும் கெமிக்கல்னு கிடையாது. ஆமாம், மாத்திரைகள் தயார் பண்ணுறதும் பல மூலிகைகளை கொண்டு தான் மாத்திரைகள் தயார் பண்ணுறாங்க. அது வந்து 100% மூலிகை மாத்திரை இருக்குது. அதில் மிக்சடாக வந்து நம்ம அலோபதி டாக்டர் மாத்திரை அந்த மாதிரி வருது. நிஜமா நீங்கள் ஒன்றா பரிசோதனை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இலையை சாப்பிட்டுட்டு நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிட்டாலும் ஒரு துளி இனிப்பு கூட இருக்காது. கை கால் குடைச்சல், மூட்டு வலி, அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த செடி இருந்தா இருக்குங்க? கண்டிப்பா இருக்கு. அதுக்கும் செடி இருக்கு. ஆமாங்க, சாதாரண வழக்கத்துல இருக்கிறதாங்க. அது வந்து ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லை. இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு கள்ளி வகையை சேர்ந்ததுதான். சாதாரண பெரண்டை செடி. ஆமா. அதுக்கப்புறம் இலை பெரண்டை பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த எலும்பு, கை கால் குடைச்சல், நரம்பு பிரச்சனை கேட்டீங்க இல்லைங்களா? இந்த பெரண்டையை விட ஒரு மருந்து எதுவுமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிகமான வேலை இல்லை வயசானவங்க மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் துவையல், இந்த புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் அரைக்கிற மாதிரி இந்த பெரண்டை துவையல் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கை கால் குடைச்சல்லாம் உடனே சரியாகுது. இது நான் புதுசாக சொல்லணும்னு இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த பெரண்டையை பற்றி தெரியும். ஆனால் இந்த இலை பெரண்டையை பற்றி யாருக்கு தெரியும்? அதாச்சும் இது வந்து இலை பெரண்டை மாதிரியே இருக்கும். ஆனால் இலை, இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இலைக்கல்லி அப்படின்வாங்க. இன்னொரு ஒரு கல்லி இருக்கு, இலைக்கல்லி, முக்கல்லி, திருக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இதை பேர் நிறைய பேர் அந்த செடி இந்த செடி போட்டு குழப்பிக்குவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா கொடிக்கல்லி, இலைக்கல்லி. இந்த இலையை எடுத்து நீங்கள் சும்மா ஒரு ஆள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 4 இலையை கிள்ளி அந்த புதினா துவையல் மாதிரி, கொத்தமல்லி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் உங்களுடைய மொத்த மூட்டு வலியே சரியாயிடும். ஆமாம், நரம்புகள் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது. ஆமாங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த செடிகள் எதுக்கு பயன்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். பயன்படுத்துகிற முறையை நீங்கள் மருத்துவர் அணுகிறது பெஸ்ட்டுங்க. ஆமாங்க. இப்போ இது நரம்பு, இந்த மூட்டு வலி, எலும்பு பிரச்சனைக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான செடி ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன். ஆமாங்க, எலும்பு சம்மந்தம் இருக்குங்களா? ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு ஒட்டி. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பேர் வந்து கிராமத்துல எல்லாம் மலை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மலை மருந்து. இது பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு, அதாச்சும் உடஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கிற தன்மை இருக்கு. ஆமாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஏதோ ஒரு விபத்து நடந்து ஏதோ ஒரு தவறி கீழே விழுந்து எலும்புகள் உடஞ்ச பிறகு இதை தேடுவாங்க. ஆனால் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இதை சாதாரணமாக ஒரு முருங்கை மரம் வீட்டில்
காய்கறி செடி வச்சிருக்கிற மாதிரி இதையும் ஒன்று வச்சுக்கிட்டு தினமும் ஒரு இலையை பறித்து சாப்பிட்டுக்கலாங்க. இதை வந்து நிறைய மூலிகை வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசும்பால் அந்த மாதிரி அரைச்சி நெழுக அரைச்சி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னுவாங்க. நீங்கள் சாதாரணமாக காலையில் உங்கள் வீட்டில் காலையில் ஒரு இனுக்கை பறித்து சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு இதை சாப்பிடலாம். ஆமாம், குழகுழப்பு தன்மை தான் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் எலும்புகள் பலப்படும். அப்போது ஒரு விபத்து நடக்குதுன்னும் போது இந்த எலும்பு முறிவுகள் குறையும். ஆமாம், இப்போ சாதாரணமாக தவறி விழுறாங்க எலும்பு உடையுதுன்னா அந்த எலும்பு பலவீனமாக இருக்கிறதுனால தான் உடையுது. அதே நீங்கள் எலும்பு பலமாக இருந்துச்சுன்னா உடையாது இல்லைங்களா? இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எலும்பு பலப்படும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பாலில் எவ்வளோ கால்சியம் இருக்கோ அந்த மாதிரி இதில் கால்சியம் நிறைய இருக்குது. எலும்புக்கு ரொம்ப அருமருந்து. இது எலும்பு ஒட்டி, மலை மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எலும்பு ஒட்டி. இது கசப்பு தன்மை கசப்பு தன்மையே இருக்காதுங்க. நீங்கள் பறித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு வேணா பாருங்க. கசப்பு தன்மைலாம் இருக்காது. இதை வந்து நிறைய அந்த கால்சியம் பாலில், பசும்பாலில், சுத்தமான பாலில் கலந்து தான் சாப்பிடணுன்னுவாங்க. 10 போடும்போது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் கலந்து 10 போடுவாங்க. இப்போ அடிபட்டுருச்சு, ஆமாம், எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த இலையை நல்லா மைய அரைச்சி அது பால் விட்டு அரைப்பாங்க. பால் விட்டு அரைச்சி நாட்டுக்கோழி முட்டையில் கலந்து 10 போட்டு கட்டுவாங்க எலும்பு சேர்றதுக்கு. ஆமாங்க, இதை வச்சு 10. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதை வந்து உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கலாம், மேல் பூசமாகவும் பூசிக்கலாம். எலும்பு ஒட்டி ரொம்ப நல்லது ஐயா. இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட ஆமாங்க, கிட்னி சம்மந்தப்பட்டது சொல்லிட்டேன். சுகர், சர்க்கரை வியாதிக்கு சொல்லிட்டேன். அடுத்தது எலும்பு பிரச்சனை, மூட்டு வலிகளுக்கு. ஆமாங்க, வேற ஏதாவது தேவைப்படுதுங்களா? வேற என்னென்ன மூலிகை செடி உங்க கிட்ட இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? எங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், வச்சுங்க. அதாவது லெமன் கிராஸ், அதாச்சும் உடம்பு புத்துணர்ச்சிக்கு லெமன் கிராஸுங்கிற செடி இருக்குங்க. இதோ இங்கே இருக்கு. இது இல்லாமல் இஞ்சி கிராஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து உடல் புத்துணர்ச்சிக்காக சாப்பிட்றதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி வகைகள், துளசி, கருந்துளசி, மின்ட்டு துளசி, சீனி துளசி, திருநீர் பச்சிலை, அதுக்கப்புறம் ஆடாதோடா, ஆவாரம்பூ, மினி ஆவாரம்பூ, வல்லாரை, அதாவது நாட்டு வல்லாரை, நீர் வல்லாரை, பெரு வல்லாரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடன் கிழங்கு, சித்திரத்தை, அதுக்கப்புறம் வசம்பு இருக்குது. வசம்பு வயிற்றுக்கோளாறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வசம்பு சாப்பிட்லாம். தலைமுடி பிரச்சனைக்கு நீலி அவுரி இருக்குது, பொடுதலை இருக்குது, கேசவர்தினி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி, அதாவது கருமஞ்சள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, இஞ்சி இருக்குது, மலேசியன் இஞ்சி இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்க இல்லையா, எலும்போட்டி இருக்குது, ரணக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்சுலின் இருக்குது, அதுக்கப்புறம் பூனை மீசை இருக்குது, வளறுபட்டை இருக்குது, வரி கத்தாழை இருக்குது, குழி கத்தாழை இருக்குது, சோத்து கத்தாழை இருக்குது, சிகப்பு சோத்து கத்தாழை இருக்குது. ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. இல்லைங்க, செடி தான் வைக்கிறீங்கன்னு பார்த்தேன். இதுதாங்க பாரம்பரியம். இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு மருத்துவத்தில் நம்ம முன்னேறிட்டே போகிறோம், மாத்திரைகள் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருடங்கள் முன்னாடிலாம் மூலிகை வைத்தியம் தான் இல்லையா? அந்த செடிகள்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் எங்கள் நர்சரியில் விற்பனை ஆகுதோ இல்லையோ, வர்ற வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாங்க, மருதாணி இருக்குது, ஒத்த செம்பருத்தி இருக்குது. ஒத்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் வச்சுருக்கிறோம், அரிய வகை மரங்களும் வச்சுருக்குறோங்க. நீங்கள் இந்த நோய்கள் பற்றி சொன்னீங்க, அதுக்கு உண்டான மருந்து செடிகளை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த செடியும் நல்லா இருக்கும், நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. கண்டிப்பாக. ஆனால் உங்களை சந்தித்துக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு அணுகுமுறையும் நல்லா இருக்குங்க. இது அதாவது நன்றி எல்லாம் இதில் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு கடமையாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வியாதிக்கு இந்த மூலிகை செடி பயன்படுதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்படி பயன்படுதுன்னு சொன்னாலும் இதுதான் அந்த செடின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இது சிறு குறிஞ்சான்னா இதுதான் சிறு குறிஞ்சான்னு கை காட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது அழிஞ்சிக்கிட்டு வர மூலிகைகளை ஏதோ கொஞ்சமாக நாங்கள் உற்பத்தி பண்ணி காப்பாற்றிக்கிட்டு வரோங்க. இதில் நன்றி எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதெல்லாம் கொண்டு போங்க, நல்லா பராமரிங்க. எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்கள் நான் தீர்க்கிறேன். இந்த செடிகளை எப்படி பராமரிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நல்லதுங்க, நன்றிங்க.